இதுவும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களுக்கும் போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க, அவங்களால தூங்க முடியல. 2 பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால தூங்க முடியல. ஆனா அவங்க நிம்மதியா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சூப்பரிண்டெண்டன்ட் அங்கிருந்து அந்த காலேஜ்ல இருந்து சூப்பரிண்டெண்டன்ட் ஃபோன் பண்ணிட்டு உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்ல அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜுக்கு போயிருக்காங்க, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள அந்த பாடியை காமிச்சிருக்காங்க. பாடி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா. அத்தனையும் பாடியில உடம்பு முழுவதும் தலையிலிருந்து கண்ணுல மூக்கு உடைச்சிருக்காங்க, கண்ணுல இருந்து ரத்தம் வருது, தலையில பலமா அடிபட்டிருக்கு, உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் கடி மார்க் இருக்கு, கடிச்சிருக்காங்க. நம்ம ரோட்ல போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க. அவ்வளோ கொடுமையான விஷயம். நீங்க எல்லாம் பிரஸ்காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த போட்டோஸும் வந்திருக்கும், அந்த வீடியோவும் வந்திருக்கும். இவ்வளவு கொடூரமான வகையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை சொல்றாங்க. இது மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜ்ல இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க. கேள்வி யாருமே கேட்கல, சந்தீப் கோஷ் கிட்ட கேள்வியே கேட்கல. அவங்களுக்கு ஃப்ரீ படா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம்னா சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜ்ல இருக்கிறது மாணவர் மாணவிகள் பிரச்சனை எழுப்பும் போது அவங்கள என்ன பண்ணாங்க, இந்த பதவி அடுத்த காலேஜ்ல கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜ்ல அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. கொல்கத்தால பலமுறை நம்ம பார்த்திருக்கோம், மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நானும் சந்தேஷ் கல்லி இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் 12 வயசு பெண் குழந்தை கற்பழிச்சு போது அங்கு போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்ல. எல்லாருக்கும் அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி தான், ஷீ இஸ் a மினிஸ்டர் ஆஃப் போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தா அது மம்தா பானர்ஜி மேலதான் வரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனை, கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்க தொடங்கணுமா? மம்தா பானர்ஜி தன்னை தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி தன்னை நான் ஒரு பெண் அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா? அப்படிதான் நான் கேட்பேன். ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்துல நிக்கணும், அவங்களுக்கு பக்கபலமா நிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வந்தா பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேத்து பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்குன்னா ஒரு கேஸ்வன்ஜி சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் சொன்ன ஒரு டெமனிக் வகையில ஒரு பிசாசு இருப்பாங்க பாருங்க, ஒரு ராட்சசங்க இருக்காங்க பாருங்க, அந்த வகையில கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலன்னா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையில ஒரு ராட்சச போல அந்த பெண் கற்பழிச்சு மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியரா சொல்லுது, ஒருத்தரால இது செய்ய முடியாது. 150 கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு. 150 கிராம்ஸ். ஒருத்தராலே இது பண்ண முடியாது. ஒரு ஆள் சஞ்சய்
ரவுத் அவனை மட்டும் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த சூப்பரிண்டென்டென்ட் யார் போன் பண்ணி உங்க பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்க கிட்ட விசாரணையும் நடக்கல. 3 நாளா எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்க அந்த ஏரியாவை குவார்டன் ஆஃப் பண்ணிருக்கணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இடத்துல ஒரு மர்டர் இருக்கு இல்ல ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க, அங்க யாருமே போக முடியாது. ஆனா நீங்க அங்க ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அங்க வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு 150% எவிடன்ஸ் டேம்பர் பண்ணிருக்காங்க. அதுல எந்த